Fever FM. ஹாய் எவ்ரிவான். பெங்களூர்லேருந்து மடிக்கேரி போகிறோம் மைசூர் வழியாக. கிட்டத்தட்ட ஒரு 270 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஒரு 6 to 7 hours ஜேர்னி டைம் இருக்கும். இப்போ நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி லெஃப்ட் எடுத்து மைசூர் ரோட் போயிட்டுருக்கோம். வீக்கெண்டில் போயிருந்தால் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். வீக் டேஸ்ன்றதுனால ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் இருக்குது ட்ராவல். நம்மக்கிட்ட ஆனுவல் பாஸ் பே இருக்குது. ஸோ நம்ம வந்து டோல் வந்து பே பண்ண அவசியம் இல்லை. பட் அந்த நைஸ் ரோடு மட்டும் பே பண்ண வேண்டியதாக வரும். மற்ற எல்லா டோலுமே வந்து ஃப்ரீ டோல் தான் நம்மளுக்கு. அந்த ஆனுவல் பாஸ் இயர்லி வந்து 3000 வரும். 200 டோல் வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நைஸ் ரோடு தான் போயிட்டுருக்கோம். பன்னார்கட்டா, கனக்புரா, நெக்ஸ்ட்டு மைசூர் ரோடு வரும். நம்ம அந்த வழியாக தான் லெஃப்ட் எடுத்து நம்ம வந்து மைசூர் போக போகிறோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா மாகடி ரோட், தும்கூர் ரோட், நலமங்கலா டோல்கிட்ட போய் இந்த டோல் எண்ட் ஆகும். இந்த ஃபுல் டோலும் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து எலக்ட்ரானிக் சிட்டி கிட்ட தொடங்கி நீங்கள் வந்து நலமங்கலா டோல் வரைக்கும் கிராஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட டோல் ஃபீஸ் மட்டும் 398 சம்திங் ஆகுது. நம்ம டோல் கிராஸ் பண்ணோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 180 rupees. ஆல்மோஸ்ட் நம்ம மைசூர் ரோடு வந்துட்டோம். நம்ம மார்னிங்கே இந்த ட்ரிப் கிளம்ப வேண்டியது. பட் ரொம்பவே லேட்டாக இருந்தாலும் ஆஃப்டர்நூன் கிளம்பியிருக்கோம். இப்போ டைம் சொல்லிட்டேன் 2:30 ஆகும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே கிட்ட வந்துட்டோம். கெங்கிரியில் வந்து ரொம்பவே ஃபேமஸான மண்டிப்பேட்டை மைசூர் புலாவ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து நம்ம சாப்பிட்டு அங்கேருந்து வந்து ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். கைஸ், இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் ஹைவே ஏற போகிறோம். இதில் 2 வீலர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி 4 வீலர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே ரொம்ப ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் நிறைய டைம் வந்து இதில் போயிருக்கேன். ஜஸ்ட் நம்ம எங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஸ்பீட் லிமிட் மட்டும் இருக்குது. ஒரு 100-110 வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ஹைவே நம்ம தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு பிளேஸில் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3-way ரோடு நம்ம ஓட்டி பழகிறதுனால வந்து தமிழ்நாட்டில் 2-way ரோடு ஓடும்போது ரொம்பவே ஃபுல் கன்ஃபியூஸ்டாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. நம்ம இந்த மாதிரி ரோட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு சடனாக தமிழ்நாட்டில் வந்து 2-way ரோடு ஓடும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ராஜண்ணா பிரியாணி நம்ம வந்து இங்கே தான் சாப்பிட்டோம். சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை. 180 rupees பிரியாணி வேஸ்ட். மண்டிப்பேட்டை மைசூர் புலாவ் வந்து ரீசெண்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரெஸ்டாரண்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:10 ஆக போகுது. இன்னும் நம்ம எப்படியும் ஒரு 7 o'clock இல்லை ஒரு 8 o'clock அவங்க வந்து போய் சேர. இப்போ தான் நம்ம வந்து கெங்கேரிக்கிட்ட வந்து செகண்ட் டோல் வந்து கிராஸ் பண்ண போகிறோம். கர்நாடகாவில் மான்சூன் ரொம்பவே ஃபேமஸ். பட் இந்த வருஷம் சுத்தமாக மான்சூனே இல்லை. ஃபுல்லாகவே வந்து வெயிலாக தான் இருக்குது. நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து மான்சூன் சுத்தமாகவே இல்லை. இன்றைக்கி டேட் June 20. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா May 15 வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெங்களூர்லாம் சரி மழையாக இருந்துச்சு. கூர்கெல்லாம் வந்து பீக் மான்சூன் இருந்துச்சு. ஃபுல்லாக ஹெவி ரெயினாக இருந்துச்சு. பட் இந்த வருஷம் இப்போவே இவ்வளோ வெயில் அடிக்குது. மான்சூன் இருக்குமானே தெரில. போக போக வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும்னு நம்புகிறேன். இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஜஸ்ட் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு 2 வீலர் விட்டுட்டு இருந்தாங்க, அலோவ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து சுத்தமாக அலோவே பண்ணுறதில்ல. நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால 2 வீலரை பேன் பண்ணி வச்சிட்டாங்க. நான் இந்த ரோட்டில் வந்து 2 வீலர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். சேம் கூர்க் ஒரு டைம் போயிருக்கேன் ஸ்டார்டிங்கில் ஒரு 3-4 years முன்னாடி. நம்ம இந்த ட்ரிப் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூர்லேருந்து கிளம்பி கூர்க் போயிட்டு கூர்க்லேருந்து வந்து பெங்களூர், முருடேஸ்வர், ஜோக் ஃபால்ஸ், டோட்டல் கர்நாடகா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பட் இந்த ட்ரிப் வந்து
ரெயின் எந்த அளவுக்கு இருக்க போதோ அந்த அளவுக்கு வந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் இப்போவே கிளைமேட் வந்து இப்போ தான் ஸ்லைட்லி வந்து கிளைமேட் வந்து க்ளவுடியாக டார்க்காக இருக்குது. கண்டிப்பாக மைசூர் தாண்டினோடனே வந்து ஸ்லைட்லி ரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ சின்ன ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். கைஸ் ஆல்மோஸ்ட் இங்கேருந்து மைசூருக்கு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். க்ளவுட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து மைசூர் தாண்டினோடனே இல்லை மைசூர்கிட்ட ரெயின் இருக்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து கிளைமேட் சரியில்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அளவுக்கு பிளாக்கான ஒரு க்ளவுட் இருக்குது. கண்டிப்பாக வந்து ரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து மைசூர் ரீச் ஆக போகிறோம். பட் நம்ம மைசூருக்குள்ளே போய் எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போதில்லை. டைரெக்டாக இங்கேருந்து ரைட் எடுத்து அவுட்டர் ரிங் ரோடு எடுத்து நம்ம மடிக்கேரி போக போகிறோம். இந்த பிரிட்ஜ் எது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. மைசூர் மட்டும் தான் வந்து ஒரு ஆவரேஜான டிராஃபிக் இருந்துச்சு. இப்போ மைசூரும் பெங்களூர் ஆக்க ட்ரை பண்ணுறாங்க போல். ஹெவி டிராஃபிக் ஆகுது மைசூர்லேயும். எங்கே போனாலும் சிக்னல் போட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் ஹெவியாக இருக்குது. வீக் டேஸில் இந்த சைடு வந்தால் ஹெவி டிராஃபிக்காக இருக்கும் போல். இங்கேருந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஒன் வே ரோடு ஸ்டார்ட் ஆகும். மைசூர் டு கூர்க் பார்த்தீங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் வரும். ஒரு 2 hours இல்லை 2.5 hours சின்ன சின்ன பிரேக் எடுத்துகிட்டு போனால் ஒரு 2.5 hours நம்ம ரீச் ஆகிடலாம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக வந்து ரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மான்சூன்னாலே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து ஸ்லைட்டு ட்ரிசில் ஆகிட்டு மைசூர் வரும்போது அதே ட்ரிசில் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு மைசூர்லேருந்து நம்ம கூர்க் போகும்போது ஸ்லோவாக ரெயின் இன்க்ரீஸ் ஆகி இந்த மைசூர்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து அன்சூர், பிரியப்பட்னா, குஷால் நகர்கிட்டலாம் போகும்போது ஹெவி ரெயினாக இருக்கும். கூர்க்குள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஹெவி மான்சூனாக இருக்கும். பட் இந்த டைம் சுத்தமாக மழையே இல்லை. சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். நம்ம வேறு ஸ்டே எதுவுமே புக் பண்ணவே இல்லை. இப்போ தான் ஜஸ்ட் புக் பண்ணேன். மடிக்கேரி டவுன்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் அவையில் வந்து ஹாஸ்டலர் கூர்க் இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மார்னிங் எழுந்து நம்ம மல்லலி வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். அதுக்கு ஈஸியாக அங்கேருந்து கிட்டே இருக்கும். ஈவினிங் டைமில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க்காக இருக்குது. ஏன்னா இந்த சன் வந்து நம்ம டைரெக்டாக நம்ம வந்து கண்ணுக்கு வந்து அடிக்கிறதுனால ரொம்பவே வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து கண் ஓவராக வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. வெல்கம் டு பிரியப்பட்னா. கைஸ் இது மட்டும் தான் வந்து ஒரு சின்ன ஒரு டிராஃபிக் ஜோன் மாதிரி இருக்கும். பட் இது ஒரு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் நம்ம கிராஸ் பண்ணிடலாம். நம்ம பெங்களூரில் பார்க்குற ஒரு ஜோனே வேறு, மைசூரில் பார்க்குற அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கர்நாடகா ஃபீல் கொடுக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஊருமே வந்து வித்தியாசமாக இருக்கும். அங்கே வாழ்கிற மக்களும் சரி, அங்கே இருக்கிற சரௌண்டிங் பீப்புள்ஸ் எல்லாமே டோட்டலாக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். இன்னும் நம்ம மைசூர்லேருந்து கிளம்பி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் ஒரு 65 இருக்கும் கிலோமீட்டர் ரீச் ஆக. நம்ம வந்து மைசூர்கிட்ட வந்து ஃபுல்லாக டார்க் அண்ட் க்ளவுடாக ஃபீல் பண்ணோம். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து சன்செட்டே ஆக போகுது. ஈவினிங் டைமில் அந்த ட்ரைவ் பண்ணும்போது சன் வந்து நம்ம கண்ணு கூசுகிற மாதிரி இருக்குது. சுத்தமாக ட்ரைவ் பண்ணவே முடியல. பெங்களூர்லேருந்து கிளம்பும்போது நான் வந்து ரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து கூர்க் நோக்கி போயிட்டுருக்கேன். பட்டு சன்செட்டை பார்ப்பேன்னு நான் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. கிட்டத்தட்ட டைம் வந்து 7 o'clock ஆக போகுது. இனிமேல் வெளிச்சமாக தான் இருக்குது.
இந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல சடனாக கிளைமேட் ஆஃப்டர் மைசூர்லேருந்து சேஞ்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த சைட்லாம் வந்து சுத்தமாக மான்சூனே கிடையாது. எப்பவும் போல் வழக்கம் போல் மே வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது போல். அதனால தான் நிறைய தண்ணி பிரச்சனை, காவேரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு. கைஸ் இப்போ நம்ம குஷால் நகர் போயிட்டுருக்கோம். குஷால் நகர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காஃபி ஷாப் விசிட் பண்ணுங்கள், ரொம்பவே ஃபேமஸ். இங்கே இருக்கிற குக்கீஸும் சரி, இங்கே இருக்கிற காஃபியும் சரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குஷால் நகர் கூட நம்ம ரீச் ஆகிட்டோம். பட் ஆனால் வந்து சுத்தமாக மழையே இல்லை. அப்போ கூர்கில் எப்படி இருக்குது கிளைமேட்டுன்ட்டு. நான் மார்னிங்கே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருந்தால் வந்து நம்ம ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட ரீச் ஆகிருப்போம். கூர்க் ஜஸ்ட் ஒரு 1 டே ஏதாச்சும் ஒரு பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பட் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. கைஸ் இப்போ நம்ம ஹாஸ்டல் வந்துட்டோம். கிட்டத்தட்ட டைம் இப்போ வந்து ஒரு 8:15 ஆகுது. நம்ம ஆல்ரெடி வந்து வெப் செக் இன் பண்ணியாச்சு. டேரெக்டாக நம்ம போய் டோம் வந்து ஸ்டே பண்ண வேண்டியதான். இந்த ஹாஸ்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொம்டிகப்பான்ற ஒரு பிளேஸில் இருக்குது. மடிக்கேரி டவுன்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்கும். இதோட லொக்கேஷன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் மார்னிங் பார்ப்பீங்க. நம்ம எடுத்துருக்கிறது ஒரு 10 டாம். ஜஸ்ட் ஒரு நைட்டு தூங்கிட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கிளம்புறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். பெருசாக டாமில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ரெண்டு வாஷ்ரூம் இருக்கிறதுனால வந்து மார்னிங் நம்மளுக்கு வந்து கிளம்புறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மார்னிங்கே இருந்து ஹாஸ்டல்லேருந்து வேக்கப் ஆகிட்டு ஒரு 6:30க்கு இருந்து வந்து பார்த்தா வெளியில் ஃபுல்லாக ட்ரிசில் ஆகிட்டு இருந்துச்சு. கிளைமேட் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னடா நேற்று ஃபுல்லாக வந்து நம்ம ரெயினை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், பட் சுத்தமாக மான்சூனே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே சேடாக இருந்துச்சு. பட் மார்னிங் இந்த வியூவை பார்க்கும்போது ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி நம்ம ஹாஸ்டல் ஃப்ரெண்டோட ஒருத்தர் நம்ம கூட வரேன்ட்டார். அவரோட சேர்த்து நான் வந்து மல்லலி வாட்டர் ஃபால்ஸ் போகிறது தான் பிளான் இருந்துச்சு. பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ மண்டல்பட்டி பீக் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஜீப் எடுத்து போகலான்ட்டு ஒரு ஆளுக்கு வந்து பர் பர்சன் வந்து டோட்டல் ஜீப்போட காஸ்ட் வந்து 2500. நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரை ஸ்ப்ளிட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். நம்ம வந்து ஹாஸ்டலில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல, ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து இந்த டைரெக்டாக நம்ம ஜீப்போட போர்டிங் எடுத்துக்கே வந்துவிட்டோம். இங்கே வந்து நம்ம இங்கே தான் சாப்பிட்டோம் ஒரு லெமன் ரைஸ். டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. கைஸ் நிறைய நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். நிறைய பேர் வந்து 4 பேர் 5 பேர் இல்லை ஒரு 6-7 பீப்புள்ஸ் வந்து எல்லாமே கிளம்பி போயிடுறாங்க சோலோவாக. ஃபேமிலியோடு வரவங்க நாங்கள் 2 பேர் மட்டும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு ஃபேமிலி வந்துச்சு, ஒரு 4 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களோட கிளம்பி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம்.
கிட்டத்தட்ட 6 பீப்புள்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நான் அவங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி இங்கேருந்து. இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11 ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் மண்டல்பட்டி போயிருக்கேன், பைக்கில் போயிருக்கேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ டே வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு. பட் இதுக்கு முன்னாடி ஹாஸ்டலில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க ஜஸ்ட்டு போகிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ், வர்றதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் தான் ஆச்சு, அங்கே ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். ரோட் கண்டிஷன்லாம் வந்து கூகுளில் செக் பண்ணி பார்க்கும்போது, யூடியூப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது ரோடெல்லாம் ஓரளவுக்கு புதுசாக போட்டிருக்காங்க போல், அதான் வந்து ஈஸியாக போயிட்டு வர மாதிரிச்சு. பட் வந்து பார்க்கும்போதும் அதே மாதிரி தான் ரோடெல்லாம் வந்து ஓரளவுக்கு போட்டிருக்காங்க. பட் நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது சுத்தமாக ரோடே இல்லை, ரொம்ப குழியாக இருந்துச்சு. ரோடே இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா. அதில் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு வரதுக்கு ஒரு 1 டே எனக்கு தெரிஞ்சு ஒரு மார்னிங் ஒரு 10 போனீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 வர மாதிரி இருக்கும். மண்டல்பட்டி 1 டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ இந்த ரோட் கண்டிஷன் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் குயிக்காக போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் நீங்கள் சொன்ன டைமுக்கு கீழே வந்துடலாம். கிளைமேட் மண்டல்பட்டி பீக் போக போக வந்து ஸ்லோவாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. மேலே வந்து ஹெவி ஃபாகு ரெயின் இருக்குதுன்னு சொன்னாங்க டிரைவர். பட் எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம நிறைய பேர் வந்து மடிக்கேரி டவுனு இல்லை எங்கேயாச்சும் ஹோட்டல் ஸ்டே பண்ணிடுறோம். பட் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இன்டீரியராக வந்து ஸ்டே பண்ணும்போது இங்கே இருக்கிற ஒரு வைபே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு ரியலான ஒரு மான்சூனுக்குள்ளே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். கூர்கில் நிறைய ஹோம் ஸ்டேஸ் இருக்கும். நீங்கள் ஹோம் ஸ்டேஸ் ட்ரை பண்ணுங்கள். ஹோட்டல்ஸும் இருக்கும், பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஹோம் ஸ்டேயில் ஸ்டே பண்ணால். ஆல்ரெடி ட்ரிசில் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. போக போக நம்ம வந்து ஹெவி ரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளோட ஓன் வெஹிக்கிள் 2 வீலர் 4 வீலர் நம்ம மண்டல்பட்டி பீக் வரையும் போகலாம். நம்மக்கிட்ட ஜீப் இருந்துச்சுன்னா 4x4 இருந்துச்சு, நம்ம டைரெக்டாக வந்து நம்ம மண்டல்பட்டி விசிட் பண்ணலாம். கைஸ், ஸ்லோவாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சமாக ட்ரிசில் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ரெயின் ஹெவியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக மேலே ரீச் ஆக ஹெவி ரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கிளைமேட் தாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி கூருக்கு வந்தோம். பட் இப்போ தான் அந்த கிளைமேட்டே வந்திருக்கு. இப்போ தான் நான் ஒரு மான்சூனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே வருது. ஆல்மோஸ்ட் நம்ம மண்டல்பட்டி பீக் வந்துட்டோம். இங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஜீப் சவாரி இருக்கும். நம்ம ஓன் வெஹிக்கிள் வந்தால் இதுக்கு மேலே அனுப்ப மாட்டாங்க. நம்ம ஓன் வெஹிக்கிள் இங்கேருந்து நம்ம போனோம். பட் இப்போ வந்து ரூல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. நிறைய பேர் அவங்களோட ஓன் வெஹிக்கிளே வந்து மண்டல்பட்டி பீக் போகிறாங்க. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, ஜீப் சவாரி பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது இங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் இல்லை ஒரு 30 மினிட்ஸ் ஆகுங்கன்னு போங்க. பட் ரோட் கண்டிஷன் நான் வரும்போதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இதுவே வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆகும் நான் ரீச் ஆவேன். பட் இப்போ வந்து நிறையவே நல்ல ரோடு போட்டு வச்சுருக்காங்க, கீழேருந்து மேலே வர நிற்கும். கைஸ், சொன்ன மாதிரி ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் வாக் பண்ணி போயிடுறாங்க. நான் வரும்போது ஜஸ்ட்டு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வாக் பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் வாக் பண்ணிட்டு ஒரு ட்ரக்கிங் மாதிரி பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. பட் இப்போயும் நிறைய பேர் வந்து ட்ரக்கிங் பண்ணிட்டு போகிறாங்க. பட்டு ரொம்ப நேரம் எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் கூட ஆகலாம் நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு. இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக ஹெவி ரோடு டேமேஜாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து சூப்பராகவே ரோடு ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது ரோடு. கிளைமேட்டும் ஸ்லோவாக ஹெவி ரெயினாக சேஞ்ச் ஆயிடுச்சு. வெல்கம் டு ரியல் கூர் வைப். நம்ம எல்லாருமே மான்சூன் வந்து ஹெவி ரெயினாக இருக்கும், கிளைமேட் வந்து சேஞ்சாக இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்போம் ட்ரிப்பு. பட் வந்த இடத்துல வந்து சுத்தமாக மழையே இல்லை, எதுவுமே இல்லைன்னு பார்க்கும்போது வந்ததே வேஸ்ட்டாக தோணும். பட் இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது இப்போ தான் வந்து மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மண்டல்பட்டி பீக்கோட எண்டுக்கு வந்துட்டோம். நிறைய பேர் வாக் பண்ணி வராங்க இந்த பிளேஸ்க்கு. பட் நம்மளும் ஒரு டைம் ட்ரை பண்ணுவோம் வாக் பண்ணி. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஜீப்போட பார்க்கிங் பிளேஸ் வந்துட்டோம். இங்கே ரெஸ்ட் ரூம் பிளேஸும் இருக்குது, ஜஸ்ட் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற பிளேஸும் நிறைய இருக்குது. நம்ம இங்கே தான் ஜீப்பை நிறுத்திட்டு இங்கே தான் ஒரு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஒரு சின்ன ஒரு ட்ரக் மாதிரி இருக்கும், அது ஏறி போனீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். அதுலேருந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம மண்டல்பட்டி வியூவை என்ஜாய் பண்ணலாம்.
ஜீப் போட்டு இறங்கினோடனே ஹெவி ரெயின் வந்துருச்சு. நம்மக்கிட்ட வந்து ரெயின் கோட் சுத்தமாக இல்லை. ஜீப்பில் இருக்கிறவங்களே அந்த டிரைவரே வந்து நிறைய ரெயின் கோட் வந்து சேல் பண்ணுவாங்க போல், அவங்களே வச்சுருந்தாங்க. பட் கீழே வாங்கினா ஒரு 100 ருபீஸ் இருக்கும் அந்த ரெயின் ஜாக்கெட்டு. இங்கே வந்து ஒரு 150க்கு சேல் பண்ணாங்க. அடித்த மலையில் எவ்வளோ இருந்தாலும் கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம பாய்ஸ் எல்லாம் ரெடி. கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஃபுல் அண்ட் வந்து மிஸ்டாகவே இருக்குது போல். இந்த கிளைமேட் தான் கைஸ் கீழே கூர்கில் இருக்கணும். பட் வந்து இது மேலே இருக்குது. இங்கே வந்து ஹெவி ஃபாகாக இருக்கணும். இதே மாதிரி கிளைமேட் தான் நம்ம கூர்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நிறைய டூரிசம் டெவலப் ஆக வந்து அந்த ஓல்டஸ்ட் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி பிளான் மலலி வாட்டர் ஃபால்ஸ் போகிறது தான் இருந்துச்சு. ஜஸ்ட் அதை நெக்ஸ்ட் டேவாக ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ மண்டல்பட்டி பீக் வந்துட்டோம். வந்தது வந்து ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஸ்டாக தான் வந்தேன். அங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வந்தது ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. இவ்வளோ அழகாக கிளைமேட் இருக்கும் நான் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணேன். நிறைய பேர் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் அந்த கிளைமேட்டை வந்து ஃபீல் பண்ணிட்டு நிறைய பேர் சில் பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல் ஃபாகாக இருக்குது கைஸ். அந்த காற்றுல அந்த வந்து மிஸ்ட்டை அடிச்சுட்டு போகிறதே ஒரு வேறு லெவல் பார்க்குறது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நான் ஆல்ரெடி வரும்போது இதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது வந்து அப்போ கொஞ்சம் மழை அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து லைட்டாக அந்த ட்ரிஸிலும் அந்த ஃபாகும் ஹெவியாக வந்து அப்படியே ஃப்ளோ இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலை கொடுக்கும். சம்மரில் இந்த பிளேஸ் வந்தீங்கன்னா சுற்றியும் வியூ பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம அப்படியே ஜஸ்ட் ஸ்டெப்பை இறங்கிட்டு போயிட்டு கீழே சுற்றி வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். பட்டு மான்சூனில் அப்படியே டோட்டலாக வேறு எதுவுமே தெரியாது. பட் ஃபுல் அண்ட் ஃபாகில் அந்த ஹில் ஆஃப் த டாப் வியூவில் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் வைபாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் லைவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அதோட ஃபீல் புரியும். ஜீப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் பேசிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு 45 மினிட்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்து ஜீப்பில் கிளம்பிடலாம். ஏன்னா அவங்க ஒரு 1 ஹவர் மட்டும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கு பெருசாக எதுவுமே என்ட்ரி டிக்கெட் எதுவுமே இருக்காது. மேபி ஃப்யூச்சரில் என்ட்ரி டிக்கெட் போட்டாலையும் போடலாம். அந்த வரும்போது அந்த ஜஸ்ட் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட மட்டும் ஜீப்புக்கு நம்ம பே பண்ண என்ட்ரன்ஸு. மற்றபடி இதுக்குள்ளே வர என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். பட் இங்கே வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் மிஸ்ட்ரி கூறுவாங்க. அதோட ரியல் எக்ஸாம்பிள் இது தான். எங்கே பார்த்தாலும் ஃபாகாக தான் இருக்கும். இது வந்து நம்ம டவுன்லேயே ஃபீல் ஆகும். பட் இப்போ மான்சூன் அங்கே சுத்தமாக இல்லைன்றதுனால நம்ம கூர்கோட ஃபீலை வந்து இங்கே தான் பார்க்க முடியுது. டைம் லேப்ஸ் மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி. பட் இது அப்படியே ஜஸ்ட்டு செகண்டில் வந்து அப்படியே டைம் லேப்ஸ் மாதிரி ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த பிளேஸில் ஒரு 1.5 ஹவர் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாங்க.
அவங்க சொன்ன மாதிரியே வந்து ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் தான் வந்துச்சு கீழேருந்து நம்ம மேலே வர்றதுக்கு. பட் இப்போ ரிட்டர்ன் போகிறது வந்து ஒரு 35 மினிட்ஸ் ஆகும், இல்லை ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் சேமு. ஜீப்பில் வரும்போது ஃப்ரண்ட்டில் வரும்போது ரிட்டர்ன் வந்து போகும்போது பேக்கில் வந்து, ஏன்னா ஜீப்புக்குள்ளே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு 2 சைடும் உட்காந்து தான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் உட்காந்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம காரில் போகிற மாதிரி ஃபீல் தான் கொடுக்கும். பேக் சைடில் உட்காந்திங்கன்னா ரியலான ஒரு ஜீப் சவாரி எடுத்த ஃபீல் கிடைக்கும். மண்டல்பட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மான்சூன் வேர்ல்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆன மாதிரி ஒரு ஃபீலே இருக்குது. இங்கேருந்து நம்ம கீழே வந்து ஜீப் எண்ட் பாயிண்ட்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் இருக்கும் அபே ஃபால்ஸ். அதை விசிட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக வந்து இன்னொரு பிளேஸ் போகிறோம். நீங்கள் அந்த ஜீப் சவாரிலேருந்து மண்டல்பட்டி போகிறதுக்கு நிறைய வியூ பாயிண்ட் இருக்கும். பட் நாங்கள் நிறைய மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வந்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாங்க. நிறுத்தி 2 கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கும். அந்த 2 கிளாஸ் பிரிட்ஜும் வந்து இப்போ அலௌட் இல்லை. கேட்டால் வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டாங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு 20 ருபீஸ், காருக்கு ஒரு 50 ருபீஸ் பார்க்கிங் சார்ஜ் கொடுத்துட்டு நம்ம கீழே போயிட்டுருக்கோம். அபே ஃபால்ஸ் பார்த்தாலே தெரியும் சுத்தமாக மழையே இல்லை. இங்கே கண்டிப்பாக வந்து வாட்டர் ஃபால்ஸில் எவ்வளோ வாட்டர் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலான்ட்டு நமக்கே தெரியுது. வாட்டர் இருந்தாலே ஒரு பெரிய விஷயம் போல். இந்த இடத்த வந்து டோட்டலாக நான் எப்படி பார்த்துருக்கேன்னா, இந்த இடம் ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும், அப்படியே ட்ரிசில் ஆகிட்டே இருக்கும். எல்லாருமே வந்து அந்த கொடை பிடிச்சிட்டு இந்த இடத்துல நடந்து போகும்போது இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஒரு மேஜிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு இப்போ சாதாரணமாக பார்க்கும்போது இந்த இடத்த வந்து ரொம்பவே ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆகுது. மான்சூன் ஏன் இல்லாமல் போச்சுன்னு தெரியல இந்த வருஷம். ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரும்போது அதிகமான ஒரு ரெயின்ஃபால் இருக்கும், அதிகமான மான்சூனில் வாட்டர் ஃபாலில் தண்ணி இருக்குன்னு நினச்சி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவோம். பட் இந்த மாதிரி ஒரு டிசப்பாயிண்ட் இருந்தால் ரொம்பவே சேடாக இருக்குது. கைஸ், இந்த வருஷம் மான்சூனே இல்லை போல். மேபி ஜூலையில் வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லைனா வந்து ஒரு ஆவரேஜான ரெயினோட வந்து மான்சூன் வந்து எண்ட் ஆகலாம். கூர்க்குனாலே வந்து ஜூன் ஜூலை வந்து ஹெவியான மான்சூன் இருக்கும். பட் அந்த 2 மாதம் வந்து கூர்கில் வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணுவாங்க. பட் இந்த வருஷம் டோட்டலாக டிசப்பாயிண்டாக இருக்குது. ரீசெண்டாக வந்து லாஸ்ட் இயர்லேருந்து இங்கே ரோப்வே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ரோப்வே வந்து கர்நாடகாவிலே லாங்கஸ்ட் ரோப்வே. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி டைரெக்டாக வந்து ஆல்ரெடி லேட் ஆச்சு, 4:30 கிட்ட ஆயிடுச்சு. ஒரு நிசாக்ரான்ற ஒரு பார்க்குக்கு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஓப்பனில் தான் இருக்குது, 5 o'clock வரையும். 5 o'clock வந்து க்ளோசிங் நினச்சோம். பட் வந்து 6 o'clock வரையும் ஓப்பன் இருக்குன்னு சொன்னதால நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இதோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி இந்த சேனலில் போட்டிருக்கேன். கைஸ், இந்த பிளேஸ் வந்து கூர்கில் வர்றவங்க எல்லாருமே வந்து மண்டல்பட்டி எப்படி மஸ்ட் விசிட் சொல்கிறாங்களோ, இந்த நிசக்ரா வந்து ஃபாரஸ்ட் ஜோன் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நான் நிறைய தடவை கூர்க்கு வந்திருக்கேன். இந்த பிளேஸை வந்து நான் வந்து எதுக்கு இந்த இடத்துல எல்லாருமே ஹெவி டிராஃபிக் ஆகுது, எதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும் அவுட் சைட்லேருந்து பார்த்தா. பட் உள்ளே வந்து இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் ஜோன் இருக்குது, இவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குதுன்னு சுத்தமாக எனக்கு வந்து தெரியவே தெரியல. சடனாக ஒரு நாள் நம்ம எல்லா பிளேஸும் போய்ட்டு அந்த இடத்த ஜஸ்ட்டு போய் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தெரியுது, உள்ளே வந்து 1 day இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே ஆக்டிவிட்டீஸும் சரி, இங்கே லொக்கேஷனும் அப்படி இருக்குது. பட் மான்சூனில் வந்து இந்த இடம் வேறு லெவலில் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் இந்த முறையும் நம்ம இந்த இடத்துல டிசப்பாயிண்ட் தான். நான் வந்து எப்படி பார்த்துட்டு பண்ணோம் அதே மாதிரி தான் இருக்குது. நான் ஒரு மே மந்த் இந்த பிளேஸ் வந்திருக்கேன். பட் அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது.
ஜஸ்ட் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டு வந்தால் அந்த இடமே ஃபுல்லாக பேம்பு வேர்ல்டாக இருக்கும் ஃபுல்லாக. இங்கே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 டே வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஒரே பிளேஸில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்பாட் இருக்குது இந்த இடத்துல. கூர்க்கு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு சப்ளைட் பிளேஸும் போயிட்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் பிளான் பண்ணிங்கன்னா 1 டே வந்து இந்த நிசாகரா பார்க்கு, செகண்ட் டே மண்டல்பட்டி, தேர்டு வந்து தலக்காவேரி, ஃபோர்த் வந்து இங்கே சின்ன சின்ன பிளேஸ்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த பேர்ட் சேஞ்சுரி மட்டும் ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஒரு 50 வாங்குவாங்க. இங்கே மட்டும் நம்ம பே பண்ணிட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த அனிமல்ஸோட வந்து ஜஸ்ட் அந்த பேர்ட்ஸோட வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு செப்பரேட் 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு ஜூ மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச பிளேஸாக இருக்கும். நீங்கள் மார்னிங்கே பெங்களூர்லேருந்து இல்லை அவுட் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி வரீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் இல்லை ஒரு ஈவினிங் கிட்ட கூர்க் ரீச் ஆகும்போது ஃபஸ்ட் பிளேஸே வந்து இதை விசிட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து நெக்ஸ்ட் டேன்னு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கைஸ், இந்த பிளேஸ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். இந்த இடம் எப்படி இருக்கும், ரிவரில் வந்து ஃபுல்லாக எவ்வளோ தண்ணி போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு இங்கேருந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்கும். இந்த ரிவரு இங்கேருந்து கிளம்பி நம்ம ஹாஸ்டலில் ஒரு 7 o'clock ரீச் ஆனோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டே மலலி வாட்டர் ஃபால்